ரீசெண்டாக ஒரு டிஸ்கஷன் எங்களோட ஸ்டாஃபோட இருக்கும்போது ஃபயரோட இம்பார்ட்டன்ஸ் என்ன? இப்போ நெருப்பு, தீயின்னு சொல்கிறீங்கல்ல, இது வந்து அந்த காலத்தில் அவங்க உருவாக்குனாங்கன்னு சொல்கிறீங்களா, கல் எல்லாம் வச்சு இது பண்ணும்போது நெருப்பு உருவாச்சு அப்படின்னு. இப்போ ஆதி மனுஷன் இந்த ஃபயரோட இப்போ ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, மிகப்பெரிய கண்டுபிடிப்பு. அதனால் என்ன நடந்தது நல்ல விஷயம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் என்ன சொல்லுவீங்கன்னா, நம்ம வந்து சமைக்கிறதுக்கு வந்து வேக வச்சு சாப்பிட ஆரம்பித்தோம், முதலெல்லாம் பச்சையாக சாப்பிட்டு இருந்தோம். இந்த நெருப்பு வந்தோடனே அந்த குக்கிங்கிற ஒரு கான்செப்டே வந்து நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிச்சது. அதுக்கு முன்னாடி இலைதழைகள் இதெல்லாம் சாப்பிட்டு இருந்திருப்போம், இல்லைன்னா மாமிசங்களை வந்து பச்சையாக எப்படி அனிமல்ஸ் எல்லாம் சாப்பிடுதோ அந்த மாதிரி சாப்பிட்ருப்போம்னு நம்ம நினைப்போம். அதை விட இம்பார்ட்டண்ட்டான இன்னொரு விஷயம் இருக்குது. அதாவது ஒரு கார்ட்டூனில் கூட சொல்லியிருந்தாங்க, அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தோணுச்சு. என்னென்னா, நம்மளை விட மிகப்பெரிய விலங்கினங்கள், இப்போ சிங்கமாக இருக்கலாம், புலியாக இருக்கலாம், யானையாக இருக்கலாம், டைனோசர்லாம் நம்ம இருந்தபோது எப்படின்னு தெரில. பட் ஆனால் அதெல்லாம் அழிஞ்சதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்துருக்கோம்னு வச்சுக்கோங்க. ரீசெண்டாக உங்களுக்கு தெரிஞ்சதே வச்சுக்கிங்களேன். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம சாதாரணமாக இருக்கும்போது ஒரு புலியோ ஒரு சிங்கத்தையோ நம்ம வந்து ஃபேஸ் பண்ண முடியாது. அதுக்கு நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஆயுதங்கள் வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் குச்சி, கம்பு, வேலு இந்த மாதிரியெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிருந்தோம். அதை தான் நம்ம படிச்சுருந்துருப்போம். பட் அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னென்னா இந்த ஃபயர். இந்த ஃபயரை தான் வந்து இந்த விலங்கினங்களால் புரிஞ்சிக்கவே முடியாமல் போயிடுச்சு. அதை வந்து எதிர்கொள்ளவே முடியல. நம்மளுக்கு எப்போ வேணாலும் ஒரு இடத்துல ஃபயரை உருவாக்க தெரியும். அதுதான் மிகப்பெரிய ஸ்கில் வந்து அனிமலுக்கும் நம்மளுக்கும் இருக்கிற மிகப்பெரிய டிஃப்ரென்ஸ். அதனால தான் ஒரு வேளை நம்ம வந்து ஒரு சுப்பீரியராக வந்து எல்லா அந்த அனிமல் கிங்டம்லேயே நாம் தான் வந்து பெரிய லெவலில் வந்ததுக்கான முக்கியமான ரீசனாக இந்த ஃபயர் கூட இருந்திருக்கலாம். ஸோ இது உங்களுக்கு புதுசாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.